students, in this module we are going to discuss about the structure of eye. Okay, structure of eye பத்தி detail பார்க்க போறோம். So அதுல first we are going to see about the functional anatomy of the eyeball. Okay, so what are the morphology of eye we are going to see. Usually your eye, it is a globe shaped structure and its diameter is about 24 mm. Okay, so usually it is flattened from above downward. மேல இருந்து கீழ வர நல்லா flat ஆன மாதிரி வந்துகிட்டே இருக்கும். So it is made up of two segments. ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று வந்து anterior part, இன்னொன்று posterior part. ஓகேவா? ஸோ anterior part வந்து ஸ்மாலாக இருக்கும். ஐபாலோட 1/6 பார்ட் வந்து நம்மளோட anterior part தான் கவர் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஐ ஓப்பன் பண்ணுறதோட அந்த வெளிப்பகுதி ஜஸ்ட் 1/6 தான் இருக்குது. ஓகேவா? வேற posterior part தான் ரொம்ப லார்ஜரான பார்ட்டு. இது வந்து 5/6 ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக அந்த posterior பார்ட்டோட ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 mm வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் போஸ்டீரியர் வால் ஆஃப் த, அதாவது இப்போ ஐனா இது ஆன்டீரியர் வால், இந்த பக்கம் வரதான் போஸ்டீரியர், பின்னாடி இந்த ஐயோட இந்த பார்ட் இருக்குல்ல, இதுதான் போஸ்டீரியர் வால், இது ஆன்டீரியர் வால், அவ்வளோதான். மற்றது எல்லாமே இது எல்லாமே போஸ்டீரியர் வால். ஓகேவா? ஸோ போஸ்டீரியர் வால் ஆஃப் திஸ் பார்ட் இஸ் லைன்டு பை லைட் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர் ரெட்டினா. இந்த போஸ்டீரியர் வாலில் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா லைட் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு நம்ம ரெட்டினா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆன்டீரியர் கர்வேச்சர் ஆஃப் த ஐபாலில் அந்த சென்டரான பார்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஆன்டீரியர் போல்னு சொல்லுவோம். அதே போஸ்டீரியர் கர்வேச்சரோட சென்டர் பார்ட்டு நம்ம போஸ்டீரியர் போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு போலையும் கனெக்ட் பண்ணுறது, ஆன்டீரியர் போலையும் போஸ்டீரியர் போலையும் கனெக்ட் பண்ணுறத நம்ம ஆப்டிக் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி a line joining a point in cornea little medial to anterior pole and fova centralis situated lateral to the posterior pole is known as visual axis. சரியா? ஸோ visual axis அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ visual axisனா nothing but line joining a point in cornea. கார்னியாங்கிறது முன்னாடி வரக்கூடிய பார்ட். ஓகேவா? ஆன்டீரியர் பார்ட்டில் ஒரு இதுதான் கார்னியா. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டையும் ஆன்டீரியர் போருக்கு ஜஸ்ட் லிட்டில் மீடியலாக, ஓகேவா, அதாவது போவா சென்ட்ராலிஸ் வர அந்த ரீஜியனில் ஜஸ்ட் லேட்ரல் டு த போஸ்டீரியர் போல் தான் இந்த ரெண்டு போலையும் கனெக்ட் பண்ணுற, இந்த ரெண்டு ஏரியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைனோட பேர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் மார்ஃபாலஜி ஆஃப் திஸ் ஐ. ஓகேவா? இப்போ லிசன் ஹியர், see this picture. Now you can understand what is the difference between the optical axis and visual axis. Okay, so on the blue color that indicate the optical axis, whereas the red color that indicate the visual axis. Okay va? So optic axis already நமக்கு தெரிஞ்சதுதான், என்னது anterior போலையும், ஓகேவா, இது anterior போலோட சென்டர் பாயிண்ட், போஸ்டீரியர் போலோட சென்டர் பாயிண்ட் இது, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் என்னது ஆப்டிக் ஆக்சிஸ். ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது ஆன்டீரியர், இது ஃபுல்லாக போஸ்டீரியர். ஓகேவா? ஸோ இது ஆன்டீரியர் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட் இது. ஓகேவா? அதே போஸ்டீரியரோட சென்டர் பாயிண்ட் இது, இந்த ரெண்டு கனெக்ட் பண்ணுறதா என்னது நம்ம ஆப்டிக் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே வந்து விசுவல் ஆக்சிஸ் அப்படின்னு என்னது லைன் ஜாயினிங் பாயிண்ட் இன் கார்னியா. கார்னியாங்கிறது முன்னாடி பார்ட்டில் வர்றது. ஓகேவா? இந்த ரீஜியனில் வர்றது. ஓகேவா? ஸோ லைன் ஜாயினிங் பாயிண்ட் இன் கார்னியா லிட்டில் மீடியல் டு ஆன்டீரியர் போல். ஆன்டீரியர் போலுக்கு ஜஸ்ட் மீடியலாக வரும். ஓகேவா? and fova centralis. ஓகேவா? and situated lateral to posterior pole. posterior pole க்கு just lateral situate ஆயிருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு லைனை கனெக்ட் பண்றத நம்ம visual axis ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரெட் கலர் போட்டுருக்காங்களே அதுதான் visual axis. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக இந்த லைட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசுவல் ஆக்சிஸ் வழியாக தான் பாஸ் ஆகி போகும். இப்போ ஒரு ஒளி நம்ம கண்ணில் படுதுன்னா இந்த ஆக்சிஸில் இப்படி தான் ட்ராவல் ஆகி போகும். அதுதான் நம்ம விசுவல் ஆக்சிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ த லைட் ரேஸ் வில் பாஸ் டு த விசுவல் ஆக்சிஸ் ஆஃப் த ஐபால். ஓகேவா? அதே மாதிரி ஆப்டிக்னோ இட் லீவ் த ஐ லிட்டில் மீடியல் டு த போஸ்டீரியர் போல். இது போஸ்டீரியர் போல் இங்கே வருது, அந்த போஸ்டீரியர் போல் ஜஸ்ட் மீடியலாக தான் இங்கே ஆப்டிக்னோ வந்து இங்கே போகும். ஓகேவா? ஜஸ்ட் மீடியல் டு போஸ்டீரியர் போல். இதுதான் மீடியல், இது லேட்டரல். ஓகேவா? ஸோ இதுதான் மீடியல், இது லேட்டரல் பார்ட். ஸோ ஜஸ்ட்டு மீடியலாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஆப்டிக் நர்வ் போகக்கூடிய அந்த பாத்வே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இது. அடுத்தது ஆர்பிட்டால் கேவிட்டி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்பிட்டால் கேவிட்டினா என்னது, ஒரு குழிவுகள், ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கண்ணும் ஒரு கேவிட்டியில் ப்ரெசென்ட் இருக்குது. அந்த கேவிட்டியோட பேர் தான் நம்ம ஆர்பிட்டல் கேவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆன்டீரியர் 1/6 பார்ட்டை தவிர மற்ற எல்லா பார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிட்டல் கேவிட்டி என்க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஆர்பிட்டல் கேவிட்டியோட இன்னொரு பேர் நம்ம ஐ சாக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ
ஒரு ஏரியோலார் டிஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா போனுக்கும் ஐபாலுக்கும் இடையில ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அந்த கேவிட்டின்னு வச்சுக்கோ, அதாவது கேவிட்டினா போன், ஓகேவா, ஐயில் இருக்கக்கூடிய போன்ஸு, ஓகேவா. ஸோ இங்கே ஐ இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஓகேவா. ஸோ இது ஐயும் இது வந்து அந்த போன் கேவிட்டி. ஸோ இதுக்கு இடையில ஒரு ஏரியோலார் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. புரிஞ்சுதா? தென் ஐபால்ஸ் ஆர் அட்டாச்சு டு ஆர்பிட்டல் கேவிட்டி பை ஆக்குலார் மசில்ஸ். இந்த ஐபால்ஸ் எப்படி ஆர்பிட்டல் கேவிட்டியோட அட்டாச் ஆகிருக்குதுன்னா அங்கே ஆக்குலார் மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஆக்குலார் மசில்ஸால் தான் இது அட்டாச் ஆகிருக்குது, ஓகேவா. அடுத்து ஐலிட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஐபாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்மளுடைய ஐலிட்ஸு நம்ம ஐபாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஃபாரின் பார்ட்டிகிள்ஸில் இருந்தும். அதே மாதிரி தேவையில்லாத லைட்டு வந்து நைட் டைம் நம்ம தூங்குறப்போ லைட் ரேஸ் நம்ம கண்ணுக்குள்ளே போகாமையும் இந்த ஐலிட்ஸ் நம்மளுடைய கண் இமைகள் வந்து நம்மளை பாதுகாக்குது, ஓகேவா. ஸோ இந்த ஐலிட்டோட மார்ஜின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. அதை தான் நம்ம சிலியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. இந்த ஐலிட்டோட மார்ஜினில் ஒரு சென்சிட்டிவ் ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. சென்சிட்டிவ் ஹேர்னு நம்ம சொல்லுவோம், அதை தான் நம்ம சிலியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட மெயின் வேலை என்னென்னா டஸ்ட் பார்ட்டிகள் நம்ம ஐபாலை ரீச் ஆகாமல் நம்மளோட ஐயை வந்து பிளிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட ஐலிட்டை பிளிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஓகேவா. அப்பர் ஐலிட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம், மேலே எடுத்துக்கிட்டோம்னா 100 to 150 சிலியா, அதாவது ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லோயர் ஐலிட்டில் 50 to 75 சிலியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. இதை தவிர ஐலிட்ஸில் மெல்போமியன் கிளாண்டு, சில செபேசியஸ் கிளாண்டு, இது எல்லாமே சிச்சுவேட் ஆகிருக்குது ஐலிட்ஸில், ஓகேவா. ஸோ இந்த கிளாண்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு, இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதனால தான் ஐ ஸ்டை ஃபார்ம் ஆகுது. கண் பூளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸோ அதை ஃபார்ம் ஆகும். ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த கிளாண்ட் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, ஓகேவா. அதுக்கப்புறம் ரெண்டு ஐலிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் தான் நம்ம பால்பெப்ரல் ஃபிஷர்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஓப்பனிங் பிட்வீன் 2 ஐலிட்ஸ், அப்பர் ஐலிட்ஸ், லோயர் ஐலிட்ஸ், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம பால்பெப்ரல் ஃபிஷர்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து 25 mm லாங் அண்ட் 12 mm to 15 mm வித், ஓகேவா. அடல்ட் ஓப்பன் பண்ணோம்னா இவ்வளோ இருக்கும், ஓகே. நெக்ஸ்ட் கன்ஜக்டிவா பார்க்கலாம். ஸோ கன்ஜக்டிவா, ஸோ தின் மியூக்கஸ் மெம்பரேன் விச் கவர்ஸ் த எக்ஸ்போஸ்டு பார்ட் ஆஃப் ஐ. ஒரு தின்னாக இருக்கக்கூடிய ஒரு மியூக்கஸ் மெம்பரேன், ஓகேவா, ஒரு கோலை படலை மாதிரி, ஓகேவா. ஜஸ்ட் ஒரு மியூக்கஸ் மெம்பரேன், அது வந்து நம்மளோட ஐயோட எக்ஸ்போஸ்டு பார்ட்டில் மட்டும் கவர் ஆகிருக்குது, ஆன்டீரியர் பார்ட்டில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. ஆன்டீரியர் சர்ஃபேஸை மட்டும் கவர் ஆகிருக்கும். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் உள்ளே கவர் ஆகிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே ஐலிட்டோட இன்னர் சர்ஃபேஸை கண்டினியூ ஆகும். அதுதான் நம்ம கன்ஜக்டிவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து கண்ணுன்னு வச்சுக்கோ, consider it as a eye, ஓகேவா. So usually what will happen mean after covering the anterior surface it is reflected into inner surface of the eyelid, ஓகேவா. anterior surface கவர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னர் சர்ஃபேஸில் அப்படியே கண்டினியூ ஆகும், ஓகேவா. புரிஞ்சுதா? இப்போ இது anterior surfaceனு வச்சுக்கோ, ஓகேவா. ஸோ இந்த anterior surface கவர் ஆகிருக்கும், anterior surface கவர் ஆகிட்டு அப்படியே ஐலிட்டோட மீதாக கவர் ஆகி கண்டினியூ ஆகும், ஓகேவா. புரிஞ்சுதா? ஸோ அதைத்தான் நம்ம கன்ஜக்டிவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் கன்ஜக்டிவா கவரிங் த ஐபால், அதுதான் நம்ம பல்பார் போர்ஷன் சொல்லுவோம். ஜஸ்ட் ஐபால் கவர் ஆகிருக்கிறது வந்து பல்பார் போர்ஷன். அது ஐலிட்லேயே அப்படியே போய் ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது இல்லையா, அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால்பெப்ரல் போர்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம், ஓகேவா. தென் இந்த கன்ஜக்டிவோட சர்ஃபேஸை வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் டியர் வந்து செக்ரேட் பண்ணுது. யாருன்னா லாக்ரிமல் கிளாண்ட். அதுதான் அந்த கண்ணில் அந்த கன்ஜக்டிவா ரீஜியனில் ஒரு லூப்ரிகேட்டிவ் இதை ஃபார்ம் பண்ணுறது இதுதான், ஓகே. நெக்ஸ்ட்டு லாக்ரிமல் கிளாண்ட் அண்ட் டியர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கிளாண்ட், லாக்ரிமல் கிளாண்ட், ஓகேவா. இது எங்கே இருக்குது அப்படின்னா போன் ஃபார்மிங் அப்பர் அண்ட் அவுட்டர் பார்டர் ஆஃப் வால் ஆஃப் ஐ சாக்கெட். ஸோ அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ஓகேவா. இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டியர்ஸ் ஃப்ளோ ஆகி கன்ஜக்டிவாவோட சர்ஃபேஸுக்கு வருது, ஓகேவா. டியர் இந்த இடத்துல இருந்து ஃபார்ம் ஆகி, அதாவது எந்த இடத்துலனா போன் ஃபார்மிங் அப்பர் அண்ட் அவுட்டர் பார்டர் ஆஃப் வால் ஆஃப் ஐ சாக்கெட், அந்த ஐ கேவிட்டி ஆர்பிட்டல் கேவிட்டியோட அப்பர் அண்ட் அவுட்டர் பார்டர் ஆஃப் அந்த வாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ஓகேவா. ஸோ அங்கேருந்து தான் ஃபார்ம் ஆகும் டியர்ஸு. ஸோ அது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் கன்ஜக்டிவால ஓப்பன் ஆகும், ஓகேவா. and also it drains into the nose via lacrimal duct, lacrimal sac and nasolabial duct, okay. Then tear, it is a hypertonic fluid. இது தவிர டியர் வந்து யூஸ்வலாக டியர் தான் ப்ரொடியூஸ் ஆகும். டியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஹைப்பர்டோனிக் ஃப்ளூயிடு, ஓகேவா. டோனிசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டியர்ஸ்னால தான் நம்மளுடைய கன்ஜக்டிவாக எப்பவும் மாய்ஸ்டாக இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது நம்மளோட ஐஸை, ஓகேவா. இது தவிர நம்மளுடைய டியர்ஸில் லைசோசைம் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, அது வந்து பாக்டீரியாவை கில் பண்ணும், ஓகேவா.
யூஸ்வலாக இந்த செக்ரீஷன் டியரோட செக்ரீஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா parasympathetic fibres ஆஃப் ஃபேஷியல் நர்வ் இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து வால் ஆஃப் ஐபால் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 3 லேயர்ஸ் இருக்குது ஐயில். ஓகேவா? அவுட்டர் லேயர் ஆர் டியூனிகா எக்ஸ்டர்னா ஆர் டியூனிகா ஃபைப்ரோசா. ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் பார்க்கலாம். அவுட்டர் லேயர் ஆர் டியூனிகா, இன்னொரு பேர் என்னென்னா டியூனிகா எக்ஸ்டர்னா டியூனிகா ஃபைப்ரோசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவுட்டர் லேயருக்கு 2 நேம்ஸ் இருக்குது. ஓகேவா? டியூனிகா எக்ஸ்டர்னா டியூனிகா ஃபைப்ரோசா. ஸோ இது அவுட்டர் லேயரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இது நம்மளுடைய ஐபாலோட ஷேப்பை வந்து ப்ரிசர்வ் பண்ணுது. ஓகேவா? இதில் என்னென்ன இருக்குன்னா ஸ்க்ளீரா இருக்குது, கார்னியா இருக்குது. ஓகேவா? ஸ்க்ளீரா, கார்னியா. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்க்ளீராவை பற்றி பார்க்கலாம். ஸ்க்ளீராங்கிறது இந்த டஃப் ஒயிட் ஃபைப்ரஸ் அவுட்டர் லேயர் ஆஃப் த ஐபால். ஐபாலோட அவுட்டர் லேயரு நல்லா அந்த ஒயிட் கலர் கண்ணில் அந்த வெள்ளை இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் பார்ட், அதுதான் நம்ம ஸ்க்ளீரான்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து போஸ்டீரியர் 5/6 ஆஃப் த ஐயை தான் கவர் பண்ணுது. ஆன்டீரியரில் இது வந்து அந்த கருப்பு கலர் கார்னியாவாக கன்வெர்ட் ஆகும். அந்த பிளாக் கலர் தான் நம்ம கார்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒயிட் ஃபைபரஸ் டிஷ்யூவாலையும் எலாஸ்டிக் ஃபைபர்ஸாலையும் ஃபார்ம் ஆகிருக்குது. அதே போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ஸ்க்ளீரா வந்து பார்த்தீங்கன்னா வேர் இட் இஸ் பியர்ஸ்டு பை தி ஆப்டிக் நர்வ் இஸ் தின் வித் பெர்ஃபுரேஷன்ஸ் தட் வி கால்ட் அஸ் அ லாமினா கிரிபரோசா. ஸோ இது வந்து ஆன்டீரியர் பார்ட்டு. இந்த இடத்துல கார்னியா, அந்த பிளாக் கலர் கார்னியாஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல கார்னியாஸ், இங்கே கார்னியா இருக்கும். ஓகேவா? இந்த ரீஜியனில் கார்னியா, இதை தான் நம்ம கார்னியான்னு சொல்லுவோம். கார்னியாக்கு அப்புறம் என்ன லேயர் இருக்கும், அந்த ஒயிட் கலர் லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதைத்தான் நம்ம ஸ்க்ளீரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வெளி லேயர் அதுதான் ஸ்க்ளீரா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஓப்பனிங் இருக்கும். ஸோ எதுக்காகனா ஆப்டிக் நர்வ் வந்து பாஸ் ஆகிறக்காக. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் ஸ்க்ளீரா. அடுத்து கார்னியா பார்க்கலாம். ஸோ இதுதான் முன்னாடி ஆன்டீரியர் ஏரியாவில் வரக்கூடியது. இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் கான்வெக்ஸ் ஆன்டீரியர் போர்ஷன், கான்வெக்ஸ். ஓகேவா? கான்வெக்ஸாக இருக்கா பிளாக் கலர் ரீஜியன். ஸோ அது ஸோ இட் கவர்ஸ் ஐரிஸ் அண்ட் பியூப்பிள். இங்கே தான் ஐரிஸ் பியூப்பிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை கவர் பண்ணியிருக்கும். ஓகேவா? இந்த இது. ஓகேவா? இப்போ கன்சிடர் இட் இஸ் அ கார்னியா. ஓகேவா? இப்போ இங்கே கார்னியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரீஜனில் தான் ஐரிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஐரிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பியூப்பிள், இந்த ஏரியாவை தான் நம்ம பியூப்பிள் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பிக்சர் பார்த்தா தெரியும். ஸோ அதை கவர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஆன்டீரியர் 1/6 ஆஃப் த அவுட்டர் லேயரை ஃபார்ம் பண்ணுது. ஆன்டீரியர் 1/6 ஆஃப் த அவுட்டர் லேயரை இதுதான் ஃபார்ம் பண்ணுது ஆன்டீரியரில். இது வந்து ஸ்க்ளீராவாக அந்த ஒயிட் லேயரை கண்டினியூ ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த கார்னியா எடுத்துக்கிட்டேன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கலர்ஸில் தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பேருக்கு ப்ளூ கலர், க்ரீன் கலர், ப்ரௌன் கலர், கிரே கலர், பிளாக் கலர், இப்படி எந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒவ்வொருத்தங்களுக்கும் கார்னியா ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, ஏன்னா ஐரிஸ், அந்த ஐரிஸோட கலர் டிஃப்ரென்ஸால தான் இது இப்படி கார்னியா வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐரிஸ்னால் என்னென்னா கார்னியாவுக்கு ஜஸ்ட் பிஹைண்ட் கன்சிடர்ட் அஸ் அ கார்னியா. ஸோ கார்னியாவுக்கு பின்னாடி இந்த இடத்துல வரும். இதுதான் நம்ம ஐரிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த பார்ட்டை தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸ்க்ளீரா ஓவர்லாப்ஸ் கார்னியா அட் இட்ஸ் பெரிஃபெரி. கரெக்டாக அந்த ஸ்க்ளீரா வந்து அந்த கார்னியாவோட பெரிஃபெரியல் ரீஜியனில் இருந்து கண்டினியூ ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாப் ஆகி போகும். ஓகேவா? அந்த அப்பியர் இன் ஃப்ரண்ட் ஆஸ் அ ஒயிட் ஆஃப் த ஐ, அதுதான் நம்ம வெள்ளை கலரில் நம்ம ஐயில் தெரியுது. ஓகேவா? அந்த வெளிப்புற பகுதி வெள்ளை கலர் கண். ஓகே. தென் டயாமீட்டர் ஆஃப் த கார்னியா இஸ் அபவுட் 12 mm horizontally and 11 mm vertically. Usually it is formed by 5 layers. Layer of stratified epithelium, Bowman membrane or anterior elastic lamina, substantia proper, discernate layer or posterior elastic lamina, then layer of endothelial cells. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஓகேவா? ஆஃப் திஸ் திங்ஸ். தென் இட் ஹேஸ் அ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 1.376. டச்சு, பெயின், ப்ரெஷர், கோல்டு இதுக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இது ஒர்க் பண்ணும். தென் ஒரு டிரான்சிஷனல் பார்ட் ஆஃப் அவுட்டர் லேயர், ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம், ஒரு டிரான்சிஷனல் பார்ட் ஒன்று இருக்கும் ஸ்க்ளீராவுக்கும் கார்னியாவுக்கும். இந்த ரெண்டு கடையில் கிட்டத்தட்ட வித் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 mm வித் இருக்கும். அதை தான் நம்ம லிம்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸ்க்ளீராவுக்கும் கார்னியாவுக்கும். ஓகேவா? ஒரு டிரான்சிஷனல் பார்ட் இருக்கும், அதை தான் நம்ம லிம்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. சரி, அடுத்தது மிடில் லேயர், நாட் இயர், மிடில் லேயர். ஓகே, மிடில் லேயர் ஆர் டியூனிகா மீடியா ஆர் டியூனிகா வாஸ்குலஸ். அவுட்டர் லேயர் பார்த்துட்டோம். அடுத்து மிடில் லேயர் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து நம்மளோட ஐபால கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்குது. எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எதுக்காகனா அந்த இடத்துல தான் பியூப்பிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. 3 ஸ்ட்ரக்சர் இருக்குது: கோராய்டு, சிலியரி பாடி, ஐரிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கோராய்டு பார்க்கலாம். ஸோ கோராய்டுங்கிறது ஒரு தின் வாஸ்குலர் லேயர். இது வந்து ஸ்க்ளீராவுக்கு ரெட்டினாவுக்கு இடையில ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இது வந்து போஸ்டீரியர் 5/6 ஆஃப் த மிடில் லேயரை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இது வந்து ஆன்டீரியரில் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா சிலீரியம் மசில் வந்து இன்சர்ட் ஆகிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீராலேருந்து எப்படி செப்பரேட் ஆகுது அப்படின்னா பை பெரிகாண்ட்ரியல் ஸ்பேஸ், இதுதான் வந்து செப்பரேட் பண்ணுது ஸ்க்ளீராவை. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ஆன்டீரியராக இந்த ஸ்பேஸ் வந்து லிமிட் பண்ணுறது எது அப்படின்னா அந்த சிலியரி மசில் இன்சர்ஷன் தான். ஓகேவா, ஸ்க்ளீராவிட்ட அந்த சிலியரி மசில் வந்து இன்சர்ட் ஆகும், அதுதான் இதை லிமிட் பண்ணுது. போஸ்டீரியரில் இந்த ஸ்பேஸை வந்து எண்ட் அட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆப்டிக் நர்வ், ஆப்டிக் நர்வ் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் எண்ட் ஆகும். ஓகேவா, போஸ்டீரியராக. ஓகேவா, இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் கேப்லரி ப்ளக்ஸஸ் இருக்குது, நிறைய கேப்லரிஸ் இருக்குது, நிறைய சின்ன சின்ன ஆர்டரிஸ், வெயின்ஸ் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்து சிலியரி பாடி, இது வந்து திக் அண்ட் ஆன்டீரியர் பார்ட்டாக மிடில் லேயர் ஆஃப் ஐயோட மிடில் லேயரோட ஒரு திக் அண்ட் ஆன்டீரியர் பார்ட்டுக்கு நம்ம சிலியரி பாடின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து கோராய்டுக்கும் ஐரிஸ்க்கும் இடையில ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இது ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதோட அவுட் சைட் சர்ஃபேஸ் வந்து ஸ்க்ளீராலேருந்து யார் செப்பரேட் பண்ணுறாங்கன்னா பெரிகாண்ட்ரியல் ஸ்பேஸ் வந்து செப்பரேட் பண்ணுது. ஓகேவா, சிலியரி பாடியோட இன்னர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரஸ் பாடியும் லென்ஸுக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் சஸ்பென்சரி லெகமெண்ட் வந்து லென்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சஸ்பென்சரி லெகமெண்ட் ஃப்ரம் த லென்ஸ் ஆர் அட்டாச்சு டு த சிலியரி பாடி. சஸ்பென்சரி லெகமெண்ட் லென்ஸ்லேருந்து அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிலியரி பாடியோட தான் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா, தென் இந்த சிலியரி பாடியோட ஆன்டி சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஃபேஸ் டுவோர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் கார்னியா. ஓகேவா, அதை ஃபேஸ் பண்ணி சென்டர் ஆஃப் கார்னியாவை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட சர்ஃபேஸில் இருந்து தான் ஐரிஸ் வந்து அரைஸ் ஆகும். ஓகேவா, சிலியரி பாடியில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஆர்பிகுலாரிஸ் சிலியாரிஸ், சிலியரி பாடி ப்ராப்பர், சிலியரி ப்ராசஸஸ், ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஆர்பிகுலாரிஸ் சிலியாரிஸ் அப்படின்னா என்னென்னா இது ஒரு கண்டினியூஸ் வித் கோராய்டோட ஒரு கண்டினியூஷனு. இது வந்து போஸ்டீரியர் 2/3 ஆஃப் த சிலியரி பாடியை ஃபார்ம் பண்ணது, அதாவது கிட்டத்தட்ட 4 mm ப்ராட். அடுத்து சிலியரி பாடி ப்ராப்பர்னா இது வந்து 2 செட் ஆஃப் சிலியரி மசில்ஸால் ஃபார்ம் ஆகிருக்குது. இதை இனர்வேட் பண்ணுறது எதுனா parasympathetic ஃபைபர் ஆஃப் oculomotor nerve. அடுத்து சிலியரி ப்ராசஸ், ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி வரும். ஸோ எங்கேருந்து வருதுன்னா சிலியரி பாடியோட இன்னர் சர்ஃபேஸ்லேருந்து வருது. ஓகேவா, யூஸ்வலாக சிலியரி ப்ராசஸ் கிட்டத்தட்ட 70 சிலியரி ப்ராசஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த ஐயை ப்ரொஜெக்ட் ஆகி இருக்க மாதிரி தெரியும். ஓகேவா, ஸோ அதைத்தான் அந்த ப்ரொஜெக்ட் ஆகி வரது இல்லையா, அதைத்தான் நம்ம ரேடியல் ஃப்ரிஞ்சஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அதாவது கொரோனா சிலியாரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது ஐரிஸ் பார்க்கலாம். ஸோ ஐரிஸ் இது ஒரு தின் கலர், ரொம்ப தின்னான ஒரு கலர், ஒரு கர்டைன் மாதிரி இருக்கும். ஓகேவா, இது எங்கே இருக்குன்னா லென்ஸோட முன்னாடி பகுதியில் இருக்கும். இப்போ லென்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸ், லென்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். இது வந்து ஒரு தின் சர்க்குலர் டயஃப்ராத்தை ஃபார்ம் பண்ணுது வித் அ சர்க்குலர் ஓப்பனிங் இந்த சென்டரில் ஒரு சர்க்குலர் ஓப்பனிங் இருக்கும். அதை தான் நம்ம பியூப்பிள் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ஃபாலோயிங் மசில்ஸால் மேடாக இருக்குது. ஒன்று கன்சிஸ்டர் பியூப்பிளே ஆர் ஐரிஸ் பின்ஸ்டர் நம்ம சொல்கிறோம். இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பியூப்பிளை கன்சிடர் பண்ணும். அடுத்து டைலேட்டர் பியூப்பிளே ஆர் பியூப்பிளரி டைலேட்டர் மசில், இது வந்து பியூப்பிளை டைலேட் பண்ணி விடும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய ஐக்குள்ளே லைட் என்ட்ரு ஆகிறத வந்து ரெகுலேட் பண்ணும். ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் இது வந்து கார்னியாவுக்கு லென்ஸுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்துது. ஓகேவா, இட் செப்பரேட் த ஸ்பேஸ் பிட்வீன் கார்னியாவுக்கு லென்ஸுக்கு இடையில. ஓகேவா, 2 சேம்பராக ஸ்ப்ளிட் பண்ணுது, ஆன்டீரியர் சேம்பராகவும் போஸ்டீரியர் சேம்பராகவும் ஸ்ப்ளிட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த ஆன்டீரியர் சேம்பரோட லேட்ரல் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலார் ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஆன்டீரியர் சேம்பரோட லேட்ரல் பார்டர் ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணும். அதுதான் நம்ம ஐரிஸ் ஆங்கிள் ஆர் ஆங்கிள் ஆஃப் ஆன்டீரியர் சேம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Next is inner layer or tunica interna or tunica nervosa or retina. Okay, this is a dedicative light sensitive membrane. இது வந்து இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஐபாலை ஃபார்ம் பண்ணுது. இது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா ஆப்டிக் டிஸ்கோட மார்ஜின்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஜஸ்ட் பிஹைண்ட் சிலியரி பாடி வரைக்கும் இருக்கும், இங்கிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேவா, எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னா ஓரா சராட்டா ரீஜியனில் எண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த ரெட்டினாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விசனோட ரிசெப்டார்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இந்த யூஸ்வலாக ரெட்டினால 10 லேயர்ஸ் இருக்குது. லேயர்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் எபிதீலியம், லேயர் ஆஃப் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ், எக்ஸ்டர்னல் லிமிட்டிங் மெம்பரேன், அவுட்டர் நியூக்ளியர் லேயர், அவுட்டர் பிளக்சிஃபார்ம் லேயர், இன்னர் நியூக்ளியர் லேயர், இன்னர் பிளக்சிஃபார்ம் லேயர், கேங்லியான் செல் லேயர், லேயர் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், இன்டர்னல் லிமிட்டிங் மெம்பரேன். இதெல்லாம் தான் வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் ரெட்டினா. ஓகே, we are looking into that you can able to see the layers of retina. Okay, so இது ஐயோட எல்லா பார்ட்டும் வரும். ஓகேவா, கார்னியா இருக்கும், தென் பியூப்பிள், ஐரிஸ் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த பிக்சரை நல்லா கம்ப்ளீட்டாக பாரு, இந்த முன்னாடி வரதெல்லாம் கார்னியா, இதுதான் பியூப்பிள். ஓகேவா, இந்த ரீஜன் தான் பியூப்பிள். ஓகேவா, ஸோ பியூப்பிள் ரீஜன் இது.
ஓகேவா. இங்கே தான் ஐரிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. லிசன். ஸோ திஸ் இஸ் த லென்ஸ். ஓகே, புரிஞ்சுதா. ஐரிஸ் இது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஐரிஸ் இந்த பார்ட்டு. ஓகே, இதெல்லாம் தான் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஆன்டரி சேம்பராகவும் போஸ்டீரியர் சேம்பராகவும் ஸ்பிளிட் பண்ணுது. நல்லா வச்சுக்கோ. இந்த ஐரிஸ் இருக்கு இல்லையா, ஐரிஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர் சேம்பர், பின்னாடி வர்றது போஸ்டீரியர் சேம்பர். அதாவது லென்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் சேம்பர். ஓகேவா. அதே ஐரிஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர் சேம்பர். ஓகே, புரிஞ்சுதா. ஸோ இங்கே வந்து பாரு, ஃபோவா சென்ட்ராலிஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஃபோவா சென்ட்ராலிஸ் இங்கே இருக்கும். இந்த ரீஜனில் ஃபோவா சென்ட்ராலிஸ் வரும். ஓகேவா. மேக்குலா லூட்டியா இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா. ஓகே, நெக்ஸ்ட். சரி, அடுத்தது ஃபண்டஸ் ஆக்குலி பார்க்கலாம். ஃபண்டஸ் ஆக்குலி அப்படின்னா இது வந்து போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் இன்டீரியர் ஐபால். ஐபாலோட இன்டீரியர், அந்த ஐபாலோட உள்பகுதியில், ரொம்ப உள்பகுதியோட பின்னாடி பகுதியை நம்ம ஃபண்டஸ் ஆக்குலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் ஃபண்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து ஆப்தல்மோஸ்கோப்பை வச்சு தான் நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். இதில் ரெண்டு முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆப்டிக் டிஸ்க், இன்னொன்று மேக்குலா லூட்டியா வித் ஃபோவா சென்ட்ராலிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வேர் ஒன்லி சி அபவுட் ஆப்டிக் டிஸ்க். ஆப்டிக் டிஸ்க்கை பற்றி பார்க்கலாம். அதுதான் நம்ம பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இது வந்து ஒரு பேல் கலரில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும், பேல் கலரில். இது வந்து போஸ்டீரியர் வால் ஆஃப் த ஐபாலோட பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இட் இஸ் சிச்சுவேட்டட் நியர் த சென்டர் ஆஃப் போஸ்டீரியர் வால் ஆஃப் ஐபால். ஓகேவா. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆப்டிக் பேப்பிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு பை கன்வர்ஜன் ஆஃப் ஆக்சான்ஸ் ஃப்ரம் கேங்லியான் செல்ஸ் விச் ஃபார்மிங் ஆப்டிக் நர்வ். ஸோ இது அதோட கேங்லியான்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. அந்த கேங்லியன் செல்ஸோட ஆக்சான்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. அது கன்வர்ஜ் ஆகி இருக்கும். ஸோ அது வழியத்தை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா. ஸோ இதில் எல்லா லேயர்ஸ் ஆஃப் ரெட்டினாவும், ரெட்டினால் என்ன லேயர்ஸ் பார்த்தா இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸப்ட் ராட் அண்ட் கோனை தவிர மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ ராட் அண்ட் கோன் இல்லைனாவே அந்த லைட் சென்சிட்டிவ்னஸ் இருக்காது. they will be insensitive to light, so that person cannot able to see the objects. ஓகே, புரிஞ்சுதா. ஸோ அதனால தான் நம்ம ஆப்டிக் டிஸ்க்கை நம்ம பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ராட் அண்ட் கோன் கிடையாது. ஸோ that part is insensitive to light. நெக்ஸ்ட் மேக்குலா லூட்டியா. இது வந்து ஸ்மால் எல்லோயிஸ் ஏரியா. இது வந்து எங்கே இருக்குன்னா சிச்சுவேட்டட் லிட்டில் லேட்டரல் டு ஆப்டிக் டிஸ்க் இன் ரெட்டினா. ரெட்டினாவில் லேட்டரல் ஆப்டிக் டிஸ்க்கு ஜஸ்ட் லேட்டரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் எல்லோ ஸ்பாட் நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஏன் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா எல்லோ பிக்மெண்ட் அந்த இடத்துல இருக்குது. மற்ற இடத்துல விட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் எல்லோ பிக்மெண்ட் இருக்குங்காட்டி அது எல்லோ கலரில் தெரியுது. மேக்குலா லூட்டியா. இதில் தான் ஃபோவா சென்ட்ராலிஸ் இருக்குது. சென்டரில் அப்ளை பிக்சரில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதில் ஒரு சின்ன டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம சென்டர் ஆஃப் மேக்குலா லூட்டியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, புரிஞ்சுதா. இங்கே வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், லேயர் ஆஃப் ரெட்டினா ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகே, இந்த ஃபோவாவோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.5 mm தான் இருக்கும். ஓகேவா. இங்கே தான் மோஸ்ட் அக்யூட் விஷன் அது நடக்குது. இங்கே வந்து ஜஸ்ட் கோன்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. கோன் செல் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேவா. ஸோ இன்கேஸ் இந்த மேக்குலா லூட்டியா வந்து டீஜெனரேட் ஆச்சுன்னா பேஷண்ட் வந்து பிளைண்டாக ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்து இன்ட்ராகுலர் ஃப்ளூயிட் பார்க்கலாம். ஓகேவா. அதாவது ஐபாலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு. ஓகேவா. ஸோ அதுதான் அந்த ஷேப், ஐபாலோட ஒரு ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுது. இப்போ ஒரு பலூன்னா அது இவ்வளோ வாட்டர் இருந்தால் தான், ஒரு ஏர் இருந்தால் தான் ஒரு ஷேப் மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட ஐபாலுக்குள்ளேயும் அந்த ஃப்ளூயிட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று விட்ரஸ் ஹியூமர் அண்ட் அக்வஸ் ஹியூமர். விட்ரஸ் ஹியூமர்னால் என்ன அப்படின்னா இது ஒரு விஸ்கஸ் ஃப்ளூயிடு. இது லென்ஸுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ லென்ஸுனால் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஓகேவா. அந்த லென்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது தான் என்னது, ப்ரெசன்ட் பிஹைண்டு த லென்ஸ். லென்ஸுக்கு பிஹைண்டில் இருக்குது அது விஸ்கஸ் ஃப்ளூயிடு. அதுதான் விட்ரஸ் ஹியூமரு. அதாவது லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கு இடையில இருக்குது. ஓகேவா. இதுக்கு இன்னொரு பேர் விட்ரஸ் பாடின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆல்புமின், ஹையல்யூரோனோ ஆசிட் இதெல்லாம் மாதிரியான சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி விட்ரஸ் ஹியூமருக்குள்ளே போகுது அப்படின்னா பிளட்லேருந்து டிஃப்யூஷன் ப்ராசஸில் வழியாக பிளட்லேருந்து அப்படியே இந்த ஏரியாவுக்கு வருது. ஓகேவா. இது நம்மளோட ஐபாலோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுது. ஓகே. அடுத்து அக்வஸ் ஹியூமர் பார்க்கலாம். இது வந்து ரெட்டினாவுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிறக்கூடிய இது. ஓகேவா. தின் ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா. ரெட்டினாவுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடியதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்வஸ் ஹியூமர் நம்ம சொல்லுவோம். ஓகே. ப்ரெசென்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா. ரெட்டினாவுக்கு முன்னாடி இருக்கிறது. ஓகேவா, புரிஞ்சுதா. சாரி, அக்வஸ் ஹியூமரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நல்லா டீட்டெயிலாக அக்வஸ் ஹியூமரை பற்றி பார்க்கலாம். ஸோ அக்வஸ் ஹியூமருங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரெசென்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா. ரெட்டினாவுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் இடையில. ஓகேவா. லென்ஸுக்கும் கார்னியாவுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கும். முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்வஸ் ஹியூமர் நம்ம சொல்கிறோம். நல்லா நம்ம வச்சுக்கோ. ஒரு அக்வஸ் ஹியூமருங்கிற ஒரு தின் ஃப்ளூயிடு ரெட்டினாவுக்கு இன் ஃப்ரண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது.
இது லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் ஃபில் ஆகிருக்கும். அந்த ஸ்பேஸ் அதுதான் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் ஆன்டீரியர் சேம்பர் போஸ்டீரியர் சேம்பராக பிரிக்கும் ஐரிஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் அக்வஸ் ஹியூமர். ஸோ முன்னாடி வரது அக்வஸ் ஹியூமர். ஓகேவா. ஸோ யூஸ்வலாக அந்த பியூப்பல் அந்த ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பியூப்பல் நம்ம சொல்கிறோம். ஸோ அது வழியாக 2 சேம்பருமே கம்யூனிகேட் ஆகிக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். அக்வஸ் ஹியூமரோட ப்ராப்பர்ட்டிஸ் வால்யூம் 0.13 ml, ரியாசன் pH அல்கலைனாக இருக்கும், pH 7.5 தான், விஸ்காசிட்டி 1.029, ரிஃப்ராக்டரி இண்டெக்ஸ் 1.34. சரி, காம்போசிஷன் பார்த்தோம்னா அக்வஸ் ஹியூமரோட காம்போசிஷன் வாட்டர் 98.7% வாட்டரு, மீதி 1.3% வந்து பார்த்தீங்கன்னா சாலிடில் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸும் வரும், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ரெண்டுமே வரும், ஆர்கானிக் இன்ஆர்கானிக். ஆர்கானிக்கில் ஆல்புமின், குளோபுலின், குளுக்கோஸ், பைருவேட், லாக்டேட், யூரியா. இன்ஆர்கானிக்கில் சோடியம், கால்சியம், பொட்டாசியம், மேக்னீசியம், ஃப்ளோரைட்ஸ், பாஸ்பேட், பைகார்பனேட்ஸ். யார் இதை உற்பத்தி பண்ணுறாங்க அக்வஸ் ஹியூமர் அப்படின்னா சிலியரி ப்ராசஸஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா. ஸோ இது இந்த கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மினிட்ல 2 to 3 மியூஎல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ எவ்வளோ இருக்கும் ஆன்டீரியர் சேம்பரில் அப்படின்னா 230 to 250 மியூஎல் இருக்கும். அதே போஸ்டீரியர் சேம்பரில் 50 to 60 இருக்கும். ஓகேவா. இது லென்ஸுனா ஓகேவா, இந்த இடத்துல ஐரிஸ் ப்ரெசென்ட் ஆகி வச்சுக்கோ. ஸோ இதுதான் ஆன்டீரியர் சேம்பர். இங்கே வரும் முன்னாடி ஐபால்னால் இது ஆன்டீரியர் வரும், கார்னியா. ஸோ இங்கே ஆன்டீரியர் சேம்பர் வரும், இங்கே போஸ்டீரியர் சேம்பர் வரும். இதுக்கு பின்னாடி இருக்கிறத விட்ரஸ் ஹியூமர். பட் இதெல்லாம் அக்வஸ் ஹியூமர். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து அமௌண்ட் ஆஃப் அக்வஸ் ஹியூமர் அதே போஸ்டீரியர் சேம்பரில் 50 to 60 மில்லியன் தான் இருக்கும். ஓகே, அக்வஸ் ஹியூமரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஷேப், ஐபாலோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுது, இன்ட்ராகுலர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா. தென் நியூட்ரியன்ட், ஆக்சிஜன், எலக்ட்ரோலைட்ஸ் இதுக்கெல்லாம் லென்ஸுக்கு கார்னியாவுக்கு தரும். ஏன்னா லென்ஸு கார்னியாவுக்கும் வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பிளட் சப்ளை கிடையாது. ஸோ இந்த இதுதான் போய் அதுக்கு எனர்ஜி தேவையான நியூட்ரியன்ட், ஆக்சிஜன், எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணுது. இது தவிர மெட்டபாலிக் என் ப்ராடக்ட்டை லென்ஸ்லையும் கார்னியாலையும் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மெட்டபாலிக் என் ப்ராடக்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுது. ஓகேவா. ஸோ அதுதான் அக்வஸ் ஹியூமரோட இம்பார்ட்டன்ஸு. அடுத்து இன்ட்ராகுலர் ப்ரெஷர்ஸ். இன்ட்ராகுலர் ப்ரெஷர்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஃப்ளூயிட் ப்ரெஷர் இன் ஐயில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர். ஓகேவா. எஸ்பெஷலி இந்த அக்வஸ் ஹியூமர் ஏற்படுத்தக்கூடிய அந்த அழுத்தத்தை தான் நம்ம இன்ட்ராகுலர் ப்ரெஷர்னு நம்ம சொல்கிறோம். நார்மல் ப்ரெஷர் 12 to 20 mmHg, தட் இஸ் நார்மல் ப்ரெஷர். ஸோ இது வந்து டோனோமீட்டர்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம ஐயோட அந்த ப்ரெஷரை மெஷர் பண்ணுவோம். சரி, அடுத்து சர்க்குலேஷன் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் அக்வஸ் ஹியூமர். அக்வஸ் ஹியூமர் எப்படி ட்ரைன் ஆகுது, ஃபார்ம் ஆகுது, எப்படி ட்ரைன் ஆகுது அப்படின்னு நம்ம எப்படி சர்க்குலேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சிலியரி ப்ராசஸஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்பேசஸ் வழியாக சஸ்பென்சரி லிகமெண்ட்டுக்குள்ளே வரும். ஓகேவா. அங்கேருந்து போஸ்டீரியர் சேம்பருக்கு போகும், அங்கேருந்து பியூப்பல் வழியாக ஆன்டீரியர் சேம்பருக்கு வரும், அங்கேருந்து லிம்பஸுக்கு போய் ட்ரபாக்குலா வழியாக கெனலா ஸ்கால்மனுக்கு போயிட்டு அப்புறம் அக்வஸ் வெயின் வழியாக திரும்ப ட்ரைன் ஆகி போயிடும் நம்ம ஐயிலேருந்து வெளியே. ஓகே, சரி, லென்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ லென்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரு, கிறிஸ்டலைனாக இருக்க மாதிரி இருக்கும், உப்பு மாதிரி இருக்கும். ஸோ இது பியூப்பலுக்கு பின்னாடி இருக்கும். இது பைகான்வெக்ஸாக இருக்கும் லென்ஸு, நம்மளது பைகான்வெக்ஸ் லென்ஸு, டிரான்ஸ்பரண்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர், வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பிளட் சப்ளை கிடையாது. நியூட்ரியன்ட் வந்து அக்வஸ் ஹியூமரில் இருந்து தான் டிஃப்யூஷன் ப்ராசஸில் இது கிடைக்கும். இதுக்கு தேவையான நியூட்ரியன், ஆக்சிஜன், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து லைட் ரேஸை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு இமேஜ், ஒரு ஆப்ஜெக்டோட இமேஜை வந்து ரெட்டினாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ ஹியூமன் ஐஸோட லென்ஸோட ஹியூமன் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோனா 44 mm. அதோட ரிஃப்ராக்டிவ் பவர் 23 டயாப்டர். ஓகே, டீனா டயாப்டர். ஓகே, ஸோ இந்த லென்ஸை வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சஸ்பென்சரி லிகமெண்ட் தான் வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய சிலியரி பாடியோட அட்டாச் பண்ணி வச்சுருக்குது. ஓகேவா, புரிஞ்சுதா. சரி, லென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இது கவர் பண்ணியிருக்கிறதோட பேர் கேப்சூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இந்த லென்ஸை சுற்றி இருக்கக்கூடியதான் கேப்சூல். ஆன்டீரியர் எபித்தீலியம் வந்து கியூபாய்டல் எபித்தீலியல் செல்லால் மேட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு கேப்சூலுக்கு பினித்தில் சுவிட்ச் ஆகிருக்கும். அப்புறம் லென்ஸு சப்ஸ்டன்ஸு. ஓகேவா. ஸோ எதால் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா லாங் லென்ஸ் ஃபைபர்ஸ். ஓகேவா, இதால் ஃபார்ம் ஆகிருக்குது. எங்கேருந்து டெரைவ் பண்ணுச்சு அப்படின்னா ஆன்டீரியர் எபித்தீலியத்திலிருந்து டெரைவ் ஆகிருக்கு, அங்கேருந்து டெரைவ் பண்ணியிருக்கும். ஸோ இது ஒரு கான்சென்ட்ரிக் லேயர் மாதிரி இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கான்சென்ட்ரிக்னாவே இப்படி. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லென்ஸு ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
அடுத்து ஆக்குலர் மசில்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஐபால் இருக்கக்கூடிய மசில்ஸ். இன்ட்ரென்சிக் மசில்ஸ், எக்ஸ்ட்ரின்சிக் மசில் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இன்ட்ரென்சிக் அப்படின்னா இது ஒரு ஸ்மூத் மசில் ஃபைபர். இது வந்து அட்டானமிக் நர்வஸ், அதாவது சிமெட்ரி பாராசிமெட்ரிக் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் பியூபிலர், டைலேட்டர் பியூபிலர், சிலியரி மசில் இதெல்லாம். எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸ் அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா நம்மளுடைய சொமாட்டிக் நர்வ்ஸ். ஸோ எதெல்லாம் எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸில் வரும் அப்படின்னா சுப்பீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ், மீடியல் ஆர் இன்டர்னல் ரெக்டஸ், லேட்டரல் ஆர் எக்ஸ்டர்னல் ரெக்டஸ், சுப்பீரியர் ஒப்ளிக், இன்ஃபீரியர் ஒப்ளிக் இதெல்லாம் வரும். சரி, யார் இனர்வேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரென்சிக் மசில்ஸ் ஃபஸ்ட்டு பாராசிம்பத்தரி நர்வ் ஃபைபர்ஸ், அதாவது ப்ரீகாங்லியானிக் ஃபைபர் எங்கேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னா எடிங்கர் வெஸ்ட்பால் நியூக்ளியஸ், அதாவது தேர்ட் கிரேனியல் நர்வில் வரக்கூடிய ஒரு நியூக்ளியா அங்கேருந்து அரைஸ் ஆகும். ஸோ இது எதோட சினாப்ஸ் ஆகிக்கும் அப்படின்னா போஸ்ட் காங்லியானிக் நியூரான், சிலியரி காங்லியானில் இருக்கக்கூடிய போஸ்ட் காங்லியானிக் நியூரானில் போய் சினாப்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த போஸ்ட் காங்லியானிக் ஃபைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அரைஸ் ஆகி சிலியரி நர்வ்ஸாக வரும். ஸோ இது போய் சிலியரி மசிலுக்கும் கன்ஸ்ட்ரக்டர் பியூபிலுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? Note here very important, that is constrictor அல்ல constrictor pupillae, dilator pupillae. ஓகேவா? அடுத்தது அது பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீகாங்லியானிக் ஃபைபர் எங்கேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னா லேட்டரல் ஆஃப் T1 செக்மெண்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்டிலிருந்து அரைஸ் ஆகும். ஸோ இது சிம்பத்தட்டிக் செயின் வழியாக பாஸ் ஆகி சுப்பீரியர் செர்விக்கல் சிம்பத்தட்டிக் கேங்லியனோட சினாப்ஸ் ஆகிக்கும். சினாப்ஸ்னாவே என்னது, ரெண்டு நியூரான் ஜாயின் ஆகுது, ப்ரீயும் போஸ்ட் ஜாயின் ஆகும். ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா சிலியரி மசிலை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும், அதாவது டைலேட்டர் பீப்பிளை கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சிலியரி மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரின்சிக் மசில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இனர்வேட் பண்ணுறாங்க அப்படின்னா சொமாட்டிக் மோட்டர் நர்வ் ஃபைபர் சப்ளை பண்ணுது. ஓகேவா? இது வந்து கிரேனியல் நர்வ் நியூக்ளியிலிருந்து அரைஸ் ஆகுது, பிரெயின் ஸ்டெம்லேருந்து அரைஸ் ஆகுது. மொத்தம் 3 இருக்குது, ஆக்குலோமோட்டர் நர்வ், ட்ரெப்ளியர் நர்வ், அப்டியூசர் நர்வ், LR6, SO4, all 3. அதாவது ஐ மசில்ஸில் லேட்ரல் ரெக்டஸ்க்கு மட்டும்தான் 6th கிரேனியல் நர்வ் SO, அதாவது சுப்பீரியர் ஒப்ளிக்கு 4th கிரேனியல் நர்வ், அப்புறம் மற்ற எல்லா மசிலுக்கும் ஐ பால் இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 3rd கிரேனியல் நர்வ் தான் சப்ளை பண்ணுது. ஓகேவா? சரி, அடுத்தது ஆக்குலர் மூமெண்ட்ஸ். நம்மளோட ஐயில் என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மூமெண்ட்ஸ் இன் வெர்டிக்கல் ஆக்சஸ். ஸோ அதில் அப்டக்ஷன், அடக்ஷன். இப்போ நம்ம ஐபால் அப்டக்ஷன் என்னது, ஐபாலை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு போகிறது ஐபால் மூமெண்ட்டை. ஓகேவா? அவுட்வேர்டு மூமெண்ட், வெளியே நம்மளோட ஐ பார்வையை கொண்டு போகிறது. ஓகேவா? இது எதனால் வருதுன்னா லேட்டரல் ரெக்டஸ்னால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது சுப்பீரியர் இன்ஃபீரியர் ஒப்ளிக். அடுத்தது அடக்ஷன் ஆர் மீடியல் மூமெண்ட் ஆர் இன்வர்ட் மூமெண்ட், உள்ளே கொண்டுட்டு வர்றது ஐ. ஓகேவா? ஸோ இங்கே வந்து எப்படின்னா மீடியல் ரெக்டஸ் தான் கண்டக்ட் பண்ணும், அதுதான் மெயின் மசில். ஓகேவா? ஸோ மீடியல் ரெக்டஸ்க்குன்னு ஒரு பேர் இன்டர்னல் ரெக்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் அப்படின்னா சுப்பீரியர் ரெக்டஸ் மசிலும் இன்ஃபீரியர் ரெக்டஸ் மசிலும். அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்லாம் பார்க்கலாம், அதாவது மேலே கீழே. ஓகேவா? அதாவது சாஜிட்டல் பிளைன். ஓகேவா? அப் அண்ட் டவுன். ஓகே, ஸோ மேலே எலிவேட் அப்வர்டு மூவ்மெண்ட் நம்மளோட ஐ பால் மேலே மூவ் பண்ணுறதுக்கு சுப்பீரியர் ரெக்டஸும் இன்ஃபீரியர் ஒப்ளிக் மசிலும் ஹெல்ப் பண்ணும். இதே டிப்ரெஷன் ஆர் டவுன்வர்டு மூவ்மெண்ட்டுக்கு இன்ஃபீரியர் ரெக்டஸும் சுப்பீரியர் ஒப்ளிக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் டைரக்ஷன் ஃப்ராண்டல் பிளேனில். ஓகேவா? அதாவது டார்சன் ஆர் வீல் மூவ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அதில் எக்ஸ்டார்சன் இன்டார்சன் 2 இருக்குது. எக்ஸ்டார்சன் அப்படின்னா கார்னியா டர்ன்ஸ் இன் அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் டைரக்ஷன், அப்வர்ட் அண்ட் அவுட்டர் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்டார்சன் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து இன்ஃபீரியர் ஒப்ளிக்கு இன்ஃபீரியர் ரெக்டஸும் தேவை. அடுத்து இன்டார்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா கார்னியா வந்து பார்த்திங்கன்னா டவுன்வோர்டாகவும் இன்வர்ட் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகி போகும், அதை நம்ம இன்டார்சன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நான் நோட்டட் கார்னியா. ஓகே, இதுக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சுப்பீரியர் ஒப்ளிக்கும் சுப்பீரியர் ரெக்டஸும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதை தவிர நம்ம போத் ஐபால்ஸில் சில மூமெண்ட் வந்து சேர்ந்தே நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதில் கான்ஜுகேட் மூமெண்ட். ஓகேவா? ஒரே டைரக்ஷனில் 2 ஐபாலும் மூவ் ஆகி போச்சுன்னா அதுதான் நம்ம கான்ஜுகேட் மூமெண்ட். ஒரே டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அது கான்ஜுகேட் மூமெண்ட். ஏன்னா ஒரு ஐயில் மீடியல் ரெக்டஸும் ஆப்போசிட் ஐலையும் லேட்டரல் ரெக்டஸும் வேலை செஞ்சோன்னா இப்படி நடக்கும். அடுத்து டிஸ்குவேட் மூமெண்ட் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் போத் ஐபால் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? இங்கே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஐபால் வந்து மூவ் ஆகி போகும். இதில் 2 டைப் இருக்குது, கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ். கன்வர்ஜென்ஸ் தான் மீட் ஆகுது, டைவர்ஜென்ட்னா ஸ்ப்ளிட் ஆகி போகிறது. ஓகேவா? புரிஞ்சுதா? கன்வர்ஜன்னா மீட் ஆகுது, டைவர்ஜென்ட்னா ஸ்ப்ளிட் ஆகி போகிறது. ஓகேவா? இங்கே ஸ்ப்ளிட் ஆகி இப்படி போகிறது, இது டைவர்ஜென்ட். கன்வர்ஜன்னா சேர்றது, அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்வர்ஜென்ஸ், போத் ஐபால் 2 ஐபாலுமே ஐயை நோஸை நோக்கி டுவர்ட்ஸ் த நோஸ் மூவ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு ரீசன் என்ன, மீடியல் ரெக்டஸும் லேட்டரல் ரெக்டஸ் ஆஃப் 2 ஐயுமே ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக கண்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். டைவர்ஜென்ஸ்னா 2 ஐபாலுமே டெம்பரல் சைட்ஸ், அதாவது வெளியே நோக்கி போகும் 2 ஐபாலும் ஒரே நேரத்தில். ஓகேவா? ஏன் அப்படின்னா லேட்டரல் ரெக்டஸும் அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் ரெக்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரல் சைடு
லேட்டரல் ரெக்டஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகிட்டே தான் நடக்குது. அதே மாதிரி மிடில் ரெக்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும். ரெண்டு ஐலையுமே இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால தான் டைவர்ஜென்ஸ் நடக்குது. அடுத்து பர்சுவேட் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா, ஸோ அதை நோக்கி நம்மளோட ஐபால் மூவ் ஆகி போகும் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம பர்சுவேட் பொருள் மூவ் ஆகி போகுது. ஒரு பஸ் போகுது அப்படின்னா அதை அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல நின்று நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட ஐபால் மூவ் ஆகலையா, அதை நம்ம பர்சுவேட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சக்காடிக் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஐபாலோட ஜெர்க்கி மூவ்மெண்ட்ஸ். இது திடீர்னு ஒரு பொருள் மேலே பார்த்துட்டு வரும், திடீர்னு இன்னொரு பொருளில் நம்ம அப்படியே நம்மளுடைய பார்வையை திருப்புறோம் திடீர்னு. இந்த மாதிரி ஜெர்க்கியாக நம்மளுடைய ஐபால் மூவ்மெண்ட்டை மாற்றுறோம் இல்லையா, குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம கேஸு நம்ம சொல்கிறோம். அந்த ஃபிக்ஸ் பண்ணுறத ஐயே வந்து ஒரு பொருள் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறத நம்ம கேஸு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதைத்தான் நம்ம வந்து சக்காடிக் மூவ்மெண்ட் நம்ம சொல்கிறோம். இன்னொரு பேர் ஆப்டோகைனடிக் மூவ்மெண்ட்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது அப்ளைடு ஃபிசியாலஜி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு குளுக்கோமானா என்னென்னா, நிறைய நோய் சேர்ந்ததுக்குனால. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஐயில் இருக்கக்கூடிய இன்ட்ராகுலர் ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும். ஓகேவா, இன்ட்ராகுலர் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அதோட ப்ரெஷரை வந்து அதிகமாகிடும். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதனால் நம்மளோட ஆப்டிக் நர்வ் வந்து டேமேஜ் ஆகிடும். பேஷண்ட்டு பிளைண்டாக இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த அப்பஸ் ஹியூமர் வந்து ட்ரைன் ஆகிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த சர்க்குலேஷன் ஆஃப் த அப்பஸ் ஹியூமர் ட்ரபக்குலே வழியாக வந்து போகும் இல்லையா. ஸோ அந்த ட்ரபக்குலே ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐரிஸோட அந்த ரீஜியனில் பிளாக் ஏற்பட்டுரும். ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இன்ட்ராகுலர் ப்ரெஷர் ரைஸ் ஆகும். கிட்டத்தட்ட 60 mm மெர்க்குரிக்கு மேலே அதிகமாச்சு அப்படின்னா ஆப்டிக் நர்வ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா. இனிஷியலாக நம்மளுடைய விசுவல் ஃபீல்டு தான் அஃபெக்ட் ஆகும். போக அப்படியே பேஷண்ட் பிளைண்டாக இருக்க அதே சான்சஸ் இருக்குது. ஓகே, அது ரெண்டு டைப்பு. இன்ஃபான்டைல் குளுக்கோமா, இன்ஃபான்ட்டுக்கு வந்து இன்ஃபான்டைல் குளுக்கோமா, சைல்டுஹுட்டுக்கு வந்து ஜுவனைல் குளுக்கோமா. ஓகே, ஜென்ரலாக ரெண்டு டைப். பிரைமரி ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமா, பிரைமரி ஆங்கிள் க்ளோசர் குளுக்கோமா. பிரைமரி ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமானா என்ன அப்படின்னா, இது வந்து இதான் மோஸ்ட் காமனாக வரக்கூடியது. இதுதான் பிரைமரி ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமா, POAG அப்படின்னு சொல்லுவாங்க. POAG ஓகேவா, பிரைமரி ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து 80% ஆஃப் த கேசஸ்க்கு இது வருது. ஓகேவா. ஸோ இதை நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதில் அந்தளவுக்கு எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் அந்த ட்ரபக்குலர் ரீஜியனும் எந்த விதமான அப்ஸ்ட்ரக்ஷனும் அந்தளவுக்கு தெரியாது. ஈவன் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறப்ப கூட ஒரு மைனூட் பிளாக்கேஜ் இருக்க மாதிரி தான் தெரியும். மற்றபடி பெருசாக எதுவும் தெரியாது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இது ஏன் வருதுன்னு கூட இன்னும் தெரியல. ஓகேவா, புரிஞ்சுதா. ஈவன் தோ தேர் வில் பி கிராஜுவல் ரைஸ் இன் த இன்ட்ராகுலர் ப்ரெஷர் வில் பி தேர். அதே பிரைமரி ஆங்கிள் க்ளோசர் குளோக்கோமானா கண்டிப்பாக இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்த ட்ரைனேஜ் பாத்வேல பிளாக் ஏற்பட்டுரும் இந்த ட்ரபக்குலர் ரீஜியனில். ஸோ அதனால தான் இன்ட்ராகுலர் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகுது. அது வந்து பிரைமரி ஆங்கிள் க்ளோசர் குளுக்கோமா. சரி, ஏன் வருது, மெயின் பிளாக்கேஜ். இதை தவிர செகண்டரி குளுக்கோமா, செகண்டரி குளுக்கோமாவுக்கு ரீசன் என்ன அப்படின்னா என்னது, ஸோ செகண்டரி மெயின். அப்புறம் ஐயில் ஏதாச்சும் இன்ஜுரி இன்ஃப்ளமேஷனால வரலாம், டயபெட்டிஸ்னால வரலாம். இது நிறைய கார்டிகோஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு தட் லீட் டு திஸ் கண்டிஷன் குளுக்கோமா. இன்ட்ராகுலர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சிம்டம் என்ன, பிரைமரி ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமாவாக இருந்துச்சுன்னா ஏர்லி சிம்டம் எதுவும் கிடையாது. லேட்ரலாக அவங்களோட ஐபால் ரீஜனை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், ஹெட்டேக் இருக்கும். அப்படியே அவங்களோட விசுவல் ஃபீல்டு, விசுவல் அக்யூட்டி எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வரும். ஓகே, ஆங்கிள் க்ளோசர் குளுக்கோமாவில் ஐயில் சிவியர் பெயின் இருக்கும், ஐப்ரோவில் சிவியர் பெயின் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், நாசி இருக்கும். ஒரு பிளர்ரிங், ஒரு விஷன், ஒரு ப்ராப்பராக ஒரு பொருள் தெரியாது, பிளர்ராக தெரியும் அவங்களுக்கு. ரெயின்போ ஹாலோ அரௌண்ட் பல்ப் லைட், ஏதாச்சும் வெஹிக்கல் முன்னாடி வந்துச்சு பல்ப் லைட் எரிஞ்சிச்சுன்னா ஒரு ரெயின்போ கலரில் அவங்க கண்ணுக்கு தெரிய மாதிரி தெரியும். ஓகே, ட்ரீட்மெண்ட் என்ன, ஐ ட்ராப்ஸ் இல்லை மெடிசன்ஸ் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே கொடுக்கலாம், இல்லைன்னா லேசர் ட்ரீட்மெண்ட்டு சேர்த்தியும் கொடுக்கலாம். சிவியர் கேஸ் இருந்தால் கண்டிப்பாக குளுக்கோமாவும் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. லாஸ்ட் கண்டிஷன் கேட்ராக்ட்னா அந்த லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி ஆயிரும், ஊடுருவ தன்மை போயிடும். ஓகேவா. ஸோ மெயின் காஸ் வந்து இதுதான் மெயின் காஸ். பிளைண்ட்னஸுக்கு முக்கியமான காரணம் உலக அளவில் கேட்ராக்ட். மெயினாக வயசானவங்களுக்கு வரும் 55 to 60 years. காஸ் வந்து ஓல்டேஜ், இல்லை ஐ இன்ஜுரி, ப்ரீவியஸ் ஐ சர்ஜரி, சில நோய்கள் டயபெட்டிஸ் தெரியும், சுகர், அதே மாதிரி வில்சன் டிசீஸு, அது இந்த லிவர் அசோசியேட்டடாக வர ஒரு டிசீஸு. நான் அந்த ஐ கார்னியா ரீஜியனில் சுற்றி ஒரு அந்த ரிங் மாதிரி சில்வர் கலரில் வந்து ஃபார்ம் ஆகும், அதை தான் நம்ம வில்சன் டிசீஸ் நம்ம சொல்கிறோம்.
அடுத்து கால்சியம் லெவல் குறைஞ்சிரும். ஓகேவா? இல்லை ஸ்டீராய்டு லாங் டைம் டயபெட்டிக்ஸ் ட்ரான்ஸ்லைசர் இந்த மாதிரியான ட்ரக்கை லாங் டைமாக யூஸ் பண்ணாலும் கேட்ராக்ட் வர சான்ஸ் இருக்குது. அதாவது லென்ஸ் வந்து ஒப்பாக் ஆயிரும், ஒளி ஊடுருவு தன்மை போயிடும். அதுக்கப்புறம் நிறைய டைம் அந்த அவங்களோட சன்லைட் வந்து டேரெக்டாக பட்டுதுனாலும் அப்பக்கம் லென்ஸு, அல்கஹாலிசம், அதேமாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதேமாதிரி நிறைய சால்ட் எடுத்தாலும் கேட்ராக்ட் வரக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சிம்டம் கிளார் அடிக்கும், பிளர்டு விஷன் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு பெயின் எதுவுமே இருக்காது. நைட்டில் அவங்களால ப்ராப்பராக பார்க்க முடியாது. அஃபெக்டட் ஐயில் டிப்ளோபியா இருக்கும், ஐ மூமெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கும். தென் ரொம்ப பிரைட் லைட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும். அதுக்கப்புறம் கலர்லாம் அப்படியே ஃபேட் ஆகிற மாதிரி தெரியும். ஓகேவா? டபுள் விஷன்ஸ் இருக்கும், ரெண்டாக தெரியும். டிப்ளோபியா மீன் டபுள் விஷன், தே வில் சி ஈச் ஆப்ஜெக்ட் 2. ஓகே, இதெல்லாம் தான் கேட்ராக்டோட சிம்டம்ஸ். ட்ரீட்மெண்ட்டை சர்ஜரி மட்டும் தான் பண்ணணும். இன்ட்ராகுலர் லென்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக. ஸோ காமனாக 2 சர்ஜரி பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கேப்சுலார் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபாகோ எமல்சிஃபிகேஷன். இந்த 2 ப்ரொசீஜரில் தான் யூஸ்வலாக சர்ஜரி பண்ணி கேட்ராக்டை சரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ in this class we discuss in detail about the structure of eye. Okay, thank you.